ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் 10 கொஸ்டின் வந்து டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியா பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1. பாரதியார் வழித்தோன்றல் பாரதிதாசனின் மாணவர். கவிஞர் தமிழொலி, சுரதா, மேத்தா, கண்ணதாசன். ஆன்சர் கவிஞர் தமிழொலி. பாரதியார் வழித்தோன்றல் பாரதிதாசனின் மாணவர் கவிஞர் தமிழொலி. கொஸ்டின் 2. மிசை என்பதன் எதிர்சொல் என்ன? ஆன்சர் கீழே. மிசை என்பதன் எதிர்சொல் கீழே. கொஸ்டின் 3. பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. மாணிக்க வாசகர் திருவாசகம், திருமூலர் திருமந்திரம், சுந்தரர் தேவாரம், சேக்கிழார் திருவிளையாடற் புராணம். ஆன்சர் சேக்கிழாருக்கு திருவிளையாடற் புராணம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பொருந்தாத இணை. சேக்கிழார் அதற்கு என்ன வந்திருக்கணும் அப்படின்னா பெரிய புராணம். அப்போ திருவிளையாடற் புராணத்தை இயற்றியது யாருன்னா பரஞ்சோதி முனிவர். கொஸ்டின் 4. திருத்தொண்டர் திருவந்தாதி பாடியவர். ஆன்சர் நம்பியாண்டார் நம்பி. திருத்தொண்டர் திருவந்தாதி பாடியவர் நம்பியாண்டார் நம்பி. கொஸ்டின் 5. பெரிய புராணத்தில் திருநாடு என குறிப்பிடப்படுவது? சோழ நாடு, சேர நாடு, பாண்டிய நாடு, பல்லவர் நாடு. ஆன்சர் சோழ நாடு. பெரிய புராணத்தில் திருநாடு என குறிப்பிடப்படும் நாடு வந்து சோழ நாடு. கொஸ்டின் 6. திருத்தொண்ட தொகையை பாடியவர்? சுந்தரர், கம்பர், சுரதா, மேத்தா. ஆன்சர் சுந்தரர். திருத்தொண்ட தொகையை பாடியவர் சுந்தரர். கொஸ்டின் 7. சோழர்கள் வாழ்ந்த காலம். ஆன்சர் கிபி 12ஆம் நூற்றாண்டு. சோழர்கள் வாழ்ந்த காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. கொஸ்டின் 8. பண்டைய தமிழர்களின் வரலாறு அடங்கிய பண்பாட்டு கருவூலம்? நற்றிணை, குறுந்தொகை, கலித்தொகை, புறநானூறு. ஆன்சர் புறநானூறு. பண்டைய தமிழர்களின் வரலாறு அடங்கிய பண்பாட்டு கருவூலம் புறநானூறு. கொஸ்டின் 9. திமிலுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் டேஸில் உள்ளது? கோத்தேரி, கரிக்கையூர், ஆதிச்சநல்லூர், கல்லூத்து மேட்டுப்பட்டி. ஆன்சர் கல்லூத்து மேட்டுப்பட்டி. இந்த ஊர் வந்து மதுரை மாவட்டத்தில் இருக்கு. திமிலுடன் கூடிய காளை ஒன்றை அடக்க முயல்வது போன்ற ஓவியம் கல்லூத்து மேட்டுப்பட்டியில் அமைந்துள்ளது. கொஸ்டின் 10. காளை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்ட நாடு? ஆன்சர் ஸ்பெயின். காளை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்ட நாடு ஸ்பெயின். இந்த 10 கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.